ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 32ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஷென்னும் யான்ஷியும் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் முடிச்சு சாதனைகள்லாம் பண்ணதால யான்ஷிக்கு நிறைய பேர் ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா ஷென் எனக்கு எந்த ரிவார்டும் வேண்டான்னு சொல்லி இருந்திருப்பான். அதனால நம்ம ராஜமாதா ஏதோ ஒரு பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க போல இருக்கு ஆல்ரெடி. அதனால ஷென்க்கு அவங்க பேத்தியான இளவரசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்க. ஆனா ஷென் எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம், நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு யான்சியை தவிர வேற எந்த ஒரு பொண்ணு மேல எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு எந்த கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லி இருந்திருப்பான். அதனால கோபமான ராஜமாதாவும் அவனை செம்மைய பிடிச்சு திட்டிவிட்டு இருந்திருப்பாங்க. அது ஒரு தினம் முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஷென்னும் யான்சியும் பேசிட்டு இருக்கக்குள்ள அங்க அரண்மனையில என்னென்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் ஷென் யான்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம அரசாங்கமே பெரிய பிரச்சனைய சந்திக்க போகுது. அங்க ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மெங் ஹால்ல நிறைய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கமே இப்ப பெரிய ப்ராப்ளத்துல இருக்குது. இது எப்ப வேணாலும் கவலலாம்ங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஷென் யான்சி கிட்ட சொல்ல, யான்சியும் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே அவங்களையே அழிச்சுக்குவாங்களான்னு கேக்குறதுக்கு, இந்த மாதிரிதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க. இப்போதைக்கு ராஜமாதா கோவப்படுற மாதிரி நான் அவங்க பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால நமக்கும் அவங்க நிறையவே பிரச்சனை கொடுப்பாங்க. இதனால நீயும் கூட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு ஷென் சொல்ல யான்ஷிக்கும் சந்தோஷமாயிடுது. ஷென் மேல ராஜமாதாவுக்கு கோவம் இருக்கிறதால அவன் மேல இப்ப இவங்க நம்பிக்கை இல்லாததால இப்ப லீ கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லீ கிட்ட இந்த இங் இளவரசியை ஃபாலோ பண்றதுக்காக லீ கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் மூலியமா நியூஸ் அனுப்பி வைக்க அந்த பண்ணும் போயிட்டு, நீங்க அந்த யங் இளவரசியை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் எங்களுக்கு சீக்கிரட்டா சொல்லணும்னு சொல்ல, அவனும் இந்த ஆர்டரை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய மேன்ஷனுக்கு வந்திருக்கீங்க, டீ குடிச்சிட்டு போலாமேன்னு சொல்றதுக்கு, இல்ல எனக்கு அரண்மனையில நிறைய வேலை இருக்கு, என்னால இப்ப டீ குடிக்கலாம் முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டு கிளம்பிடுறாளா. அதனால இந்த லீயும் அவனுடைய டீ ஊத்தி குடிச்சிட்டு இருந்தவன் அவன் கிளாஸ ஏதோ ஒரு கோவத்தால அந்த கிளாஸ போட்டு உடைக்கிறான். அப்படி என்ன பிளான் பண்ணான்னு தெரியல. ஷென் விஷயம் தெரிஞ்ச சின் இளவரசனும் ஜியாங் அமைச்சரும் இந்த ஷென்க்கு ராஜமாதா எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனா அவன் அது யூஸ் பண்ணிக்காத, அது வேண்டான்னு தடுத்து விட்டுட்டானே அப்படின்ட்டு ஜியாங் அமைச்சர் ஏதோ ஒரு டவுட்ல தான் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் நம்ம ராஜ குடும்பத்துல இணைய வேணாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னவோ அவன் லவ்ல விழுந்துட்டான்னு தோணுது அந்த பொண்ணுகிட்ட. யான்ஷி மேல லவ்ல இருக்கிறதாலதான் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லியிருக்கான். பரவாயில்லையே, நான் இவெல்லாம் இப்படி இருப்பானான்னு நான் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. எவ்வளவு கொடூரத்தனமா இருந்தான், இப்ப எவ்வளவு சாஃப்டா ஆயிட்டான். யான்ஷியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டான் போல இருக்கே அப்படின்ட்டு அவன் சொல்றதுக்கு. ஆனா ராஜமாதா இப்ப ஷென் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதனால எல்லா கேஸையும் இப்ப லீ கிட்ட தான் பாக்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இளவரசி இங்கும் ரொம்பவே கோவமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, பேன்சியும் இந்த பாம்பு பொண்ணும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போறாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே பேன்சி கிட்ட கூட கேட்டு இருந்திருப்பா, எனக்கு நீங்க ஒரு சத்தியத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த சத்தியத்தை நீங்க நிறைவேற்றி தரணும் அப்படின்ட்டு யான்ஷி முன்னாடி கூட கேட்டு இருந்திருப்பா இல்லையா. அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அங்க எல்லாமே வீடுகள்லாம் பால் அடிஞ்சு போயிட்டு ரொம்ப இடிஞ்சு போன நிலைமையில அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு பேன்ஷியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு வீட்டுக்குள்ள போகிற டைம்ல ஒரு ஆள் பேன்ஷி கழுத்திலே கத்தி வச்சுட்டு, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்குன்னு சொல்லி கேக்குறதுக்கு, அந்த பொண்ணு பார்த்துட்டு, அங்கிள் விடுங்க, அவர் நம்ம ஆளுதான், நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, என்ன நம்ம ஆளா, நீ என்ன சொல்ற, யாரையும் நம்பி உள்ள விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்லங்க. இல்ல இல்ல, அவர் நம்பலாம், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், அவர் நல்லவர் தான், அவர் நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நம்ம கேஸ விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, அப்பதான் அந்த அங்கிளும் சரி நீ நம்புறல நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆன்ஷி அந்த அங்கிள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க, அந்த அங்கிளும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்குது. இங்க உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்த மக்கள்ல ஒரு பொண்ணா தைசிங்கிற பொண்ணு தெய்வ கன்னியா இருந்திருக்கா, அதாவது துறவி மாதிரி. அங்க உள்ள மக்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்ப வரைக்கும். அப்பதான் சின் நாட்டுல இருந்து எப்பவுமே வருஷம் வருஷம் தூதுவரா அந்த மக்களே தனி ட்ரைப் மக்கள்ங்கிறதால அவங்க ஊருக்குள்ள வரவும் மாட்டாங்க, நம்மள மாதிரி ஆட்களோட அவங்க பழகவும் மாட்டாங்க, தனி ஒரு ஆட்களாவே இருப்பாங்க. அதனால ஷின் நாட்டோடைய ராஜாக்கள் என்ன பண்றது, இவங்களுக்காக தூது அனுப்பி விடுறது, யாராவது தூது அனுப்பிவிட்டு அங்க உள்ள மக்களையும் நம்ம நாட்டோட சேர்த்து அவங்க நம்ம நாட்டு மக்களாவே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூது அனுப்பிவிடுற வேலை வருஷம் வருஷம் இது நடந்துட்டு இருக்கும் போல. அந்த மாதிரி ஒரு டைம் நடக்கக்குள்ள ஒரு ஆள் சின்ன நாட்டுல இருந்து தூதுவரா அங்க போயிருந்திருக்கான்.
அப்ப அந்த பொண்ணு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு பிரசாதம்ட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க, அப்ப ஒரு ஆள் உடம்பு ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு போனவன் அந்த பொண்ணு கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வர்றது யாருன்னா அதே ஒரு பையன் தான் வந்திருக்கான், நம்ம ஷின் நாட்டோடைய தூதுவனா. அப்ப அவனை தங்குறதுக்காக அங்க உள்ள இடத்துலயே ஒரு இடத்துல தங்கவும் வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆளும் நம்ம தெய்வக்கண்ணி அந்த துறவி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த துறவி பொண்ணுகிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழ இவனும் அந்த பொண்ணை மயக்கி அந்த பொண்ணு கிட்ட இருந்து நிறையவே சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஊர் மக்களுடைய எழுத்து முறைகள், அங்குள்ள மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறான். அந்த பொண்ணும் அவன் மேல ஆழமான காதல் வச்சிருந்தா. அதனால அதை யூஸ் பண்ணி நீ என் கூட என் வீட்டுக்கு வந்துடுறியான்னு கேக்குறதுக்கு நான் உங்க கூடயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஊரை விட்டு ஓடி போயிருந்திருக்காங்க. அத எல்லாத்தையும் அங்கிளும் சொல்லிட்டு எனக்கு அதனாலதான் ஷின் சிட்டில இருந்து யார் வந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கா, உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இந்த மலையில இருந்த மக்களுடைய நிலைமையே மாறி போயிருந்திருக்கும். அந்த பொண்ணை கூட்டிட்டு போனவன் இங்க உள்ள ஆட்களை எல்லாத்தையுமே கொன்னு போட்டுறான். ஒருத்த கூட உயிரோட இல்லாத எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு அங்க வந்து பாத்துட்டு அவளுக்கு மனசு தாங்க முடியாது ஒரு பால் அடைஞ்ச வீட்டுல உட்காந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு என்னாலதான் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கா. அப்பதான் அங்கிளும் போய் பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இந்த மாதிரி நிலைமையில இருக்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனியே அந்த ஆளு என்ன பண்ணனா, நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேக்குறதுக்கு அப்பதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அங்கிள் அவன் என்னை கூட்டிட்டு போயிட்டு ஏமாத்திட்டான், என்கிட்ட இருந்த எல்லா மருத்துவ குறிப்புகளும் எடுத்துக்கிட்டான், என்னுடைய நம்ம நிறைய சக்தி மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா அதையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆரம்பத்துல என்னை நல்லா தான் பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய குணத்தை நான் பார்த்தேன். இப்ப நம்ம ஊர்லயும் யாருமே இல்ல, நம்ம மக்கள் எல்லாரையுமே கொண்டு போட்டான்ல, இதுக்கு காரணம் நான் தானே, என்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு. நான் மட்டும் அவன் மேல காதல்ல விழாத அவன் கூட போகாத இருந்திருந்தேன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே உயிரோட இருந்திருப்போம்ல, சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. அவனுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல அங்கிள், நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க போறதில்ல, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சு செத்து போயிருந்திருப்பா. இதெல்லாம் கேட்ட பான்ஷிக்கும் ரொம்பவே கோவம் வருது. இது யாரா இருக்கும், இந்த வேலையை செஞ்சவன் யாரா இருக்கும், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்சு ராஜமாதா இதுல உள்ள ஆட்களை மட்டும்தான் அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க, இதுல இருக்கிற ஆட்கள்ல யாராவது இருப்பாங்களா பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஓவியத்தை எடுத்து காட்ட அதுல நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதுல லீய இருக்கான். அந்த லீய பார்த்த உடனே அந்த அங்கிளுக்கு செம்ம கோவம் வருது. இவன் தான் வந்தான், எங்க ஊர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிக்க அப்பதான் லீயும் காட்டுறாங்க. லீ தான் அங்க போயிருந்திருக்கிறான். தூதுவனா போனவன் அப்படியே அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி பழகி அந்த பொண்ணை இவன் மேல காதல்ல விழ வச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்து எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊர் மக்களையும் அழிச்சிருக்கான். அங்கிளும் இவன் எங்க இருக்கான்னு சொல்லுப்பா, நான் அவனை தேடி போய் கொல்லாத விட மாட்டேன், இவன் உயிரோட இருக்கிறதே ஆபத்து, இவனாலதான் எங்க ஊர் மக்கள் அத்தனை பேருமே செத்து போனாங்க, இப்போ யாருமே உயிரோட இல்ல, நாங்க கொஞ்சம் பேரு தான் இருக்கோம். இவன் வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா இப்ப உள்ள நிலைமைய பாரு எப்படி இருக்குன்ட்டு, நான் இவனை சும்மாவே விடக்கூடாது, பழி வாங்காத விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொன்னாப்பா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராஜமாதா தானாமே, ராஜமாதா தான் எங்களை எல்லாத்தையும் கொல்லணும், இவங்க யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்களாம். அதனாலதான் இந்த பையனும் எங்களை கொலை பண்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த அரசாங்கத்துக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்பா, ஏன் எங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு டோக்கன் ஒண்ணு கொடுத்தாப்பா, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்குறாரு. அந்த டோக்கனை பாருங்களேன், இது ஃபயர்ஃப்ளை செக்டருடைய டோக்கன் தான் அது. அதை பார்த்த உடனே அவனுக்கும் நல்லா புரிஞ்சு போயிடுது, இது கன்ஃபார்மா ஃபயர்ஃப்ளை செக்டருக்குள்ளதுதான். அப்ப இந்த லீ தான் அதுக்கு லீடரா இருப்பானோன்னு அவனுக்கும் டவுட் வர ஆரம்பிக்குது. அதனால யான்ஷிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இப்பதானே அவங்க ஊருக்கு போனாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தூது அனுப்பி விட்டாகணும், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் பெருசாகிறதுக்குள்ள நம்ம இதை தடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவனும் புறா மூலியமா யான்ஷிக்கு தூது அனுப்பி விடுறான். அதே சமயத்துல இந்த லீயை தான் காட்டுறாங்க. லீ ஷென் இவங்க எல்லாருமே ராஜமாதா முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. இந்த லீ என்ன பண்ணிருக்கானா, நம்ம கவர்னர் மோ ஊர்ல போயிட்டு அங்க ஒரு போலீஸ் ஹெட் இருந்தான் இல்லையா, அவனை புடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டிருப்பான் போல இருக்கு. அவனாலதான் அங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு, அவன் தான் அதுக்கு மெயின் காரணங்கிற மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கான். ஷென்னும் பார்த்துட்டு அவன் ரொம்ப நல்லவனாச்சு, அவனை எதுக்காக கூட்டிட்டு வந்து ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க, அவனுக்கு எதுக்காக தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு, என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, விசாரிக்கக்குள்ள நீங்களே இப்படித்தானே பண்ணுவீங்க, நாங்க விசாரிச்சப்ப அவன் தான் கெட்டவன்னு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் கொண்டு வந்து ஜெயில போட்டு வச்சிருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க நடந்த ஊழலுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு சொல்றாங்க. நாங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் அங்க நடந்த ஊழல்
அங்க நடந்த கொலைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தாங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல ஷெனுக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் இல்லையா? இவங்களுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த நல்லவனை கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கானேன்ட்டு ஷெனுக்கு கொஞ்சம் கோவமா இருக்கு. ராஜமாதா இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்றத பார்த்துட்டு சரி சரி பாத்துக்கலாம், எனக்கு டயர்டா இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அரண்மனையில இருந்து ஷெனும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் குதிரையில போய்கிட்டு இருக்க அப்ப வழியில இந்த யங் இளவரசி வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க குதிரை வண்டியில வந்துட்டு இருக்க ஷென் அந்த வேலைக்கார லேடி பாத்துடுறாங்க. அந்த இளவரசி கிட்டயும் இந்த ஷென் இங்க வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்திருப்பான். அவனை நம்ம எப்படி சும்மா விடுறது, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு இந்த லேடி இளவரசி கிட்ட ஏத்தி விட அவளுக்கு ஷென் மேல ஆல்ரெடி கோவம். சரி விடு, அவன் பொழைக்க தெரியாதால, அவங்க அப்பாவும் இப்படித்தான், அவனும் இப்படித்தான் இருக்கான், அவனை இப்ப கண்டுக்காத, பின்னாடி அவனை வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கிளம்பி போயிடுறாங்க. யான்சி அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப சீச்சி பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அந்த ஆபீஸ் ஹெட்டோடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்னம்மா நீ எப்ப பாரு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சிக்கிட்டே இருக்க, அவங்கதான் இப்ப பெரிய ஆளா ஆயிட்டாங்க, இன்னமும் அந்த பொண்ணுகிட்ட மரியாதை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ஹெட்டும் அங்க வந்துடுறாரு. ஹெட்டும் வந்துட்டு, யான்சி கிட்ட நீயும் நானும் இப்ப ஒரே கிரேட்ல தான் இருக்கோம், உனக்கு இப்ப ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் உனக்காக ஸ்பெஷலா வணக்கம் சொல்றேன்னு வணக்கம் சொல்ல யான்சி பாக்குறாங்க, ஏன் மாஸ்டர் இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் எப்பவுமே இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஜூனியரா தான் ஒர்க் பண்ணுவேன், நீங்க சொல்றதுதான் நான் கேட்பேன், நீங்க எனக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா ஷெனுக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ராஜமாதா சொன்னாங்களாம், ஷென் வேணான்னு சொல்லிட்டானா, அதனால எல்லா கேஸுமே இப்ப லீ கையில தான் போய்கிட்டு இருக்குது. லீக்கும் ஷெனுக்கும் கூட ஆகாது. இப்ப கோர்ட்ல ஷென்னுடைய வேலையெல்லாம் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு போல இருக்கு. அவனுக்கு இப்ப அங்க எந்த மரியாதையும் இல்லையா. ஏற்கனவே ஷென்னை எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா இப்ப அதை விடையும் மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு. நீ எதுக்குமே கவலை இல்லாத கேஸ பாக்குறதுக்காக இங்க வந்துட்டு உட்காந்து கேஸ பாத்துக்கிட்டு இருக்க, நீ உன் புருஷனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல, இளவரசி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இந்த பிரச்சனை எதுவுமே வராதுல்ல அவனுக்கு, அதெல்லாம் அவனுக்கு சொல்லி அட்வைஸ் பண்ணாத, இங்க உட்காந்துட்டு நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கியே. இப்ப லீ கையில எல்லா கேஸும் போய்கிட்டு இருக்கிறதால அவன் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கானோ தெரியல. ஷென்னுக்கும் அவனுக்கும் ஆகாததால ஷென்னை கூட அவன் ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப யான்சி அமைதியாவே இருந்துட்டு இருக்க. சீச்சி இருந்துட்டு, என்ன சொல்றீங்க, உண்மையாவான்னு கேட்க, உனக்கு என்ன தெரியும், லீய பத்தி உனக்கு தெரியுமா ஏதாவது, நீ முந்திரி கொட்டையாட்டம் முன்ன வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு சீச்சியை திட்டி விட்டுட்டு, கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க, ஷென்க்கு இப்ப ஆபத்து அதிகமாயிக்கிட்டே இருக்கு, ஷென்னை பார்த்து இருந்துக்க சொல்லுன்னு சொல்ல யான்சிக்கு அதை கேட்ட உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அது அவர் பாத்துக்குவாரு, அவருக்கு தெரியும் என்ன பண்ணுமோ அவர் பண்ணிக்குவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல வெளிய இருந்து சத்தம் கேக்குது. நம்ம லூ பிரதர் தான் வந்திருக்காரு அவருடைய ஆட்களோட, அவர் நம்ம போலீஸ் கிட்ட இங்கதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு. நீங்க எப்படி, அவன் நல்ல பையன், அவனை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. யான்சியும் சீச்சி அப்புறம் ஹெட் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்க. நீங்க தானே அந்த போலீஸ் ஹெட்டை இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவன் என்ன தப்பு பண்ணா, அவன் ரொம்ப நல்லவனாச்சு, அவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்ட்டு கேக்குறதுக்கு யான்ஷிக்கே இது கேட்டு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தவங்க, அவன் ரொம்ப நல்ல பையன், அவனை எப்படி யாரு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு. யான்ஷி இருந்துட்டு, இங்க நாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலையே எனக்கு சொல்றதுக்கு, இல்ல லீ அமைச்சர் தான் கூட்டிட்டு வந்திருக்கான், அவனை தான் விசாரிக்கிறதுக்காக அங்க அனுப்பி வச்சிருந்திருக்காங்க, அவன் தான் கூட்டிட்டு வந்திருக்கான், அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாம், பையன் ரொம்ப நல்ல பையன், அவனை இப்படி அநியாயமா அவன் மேல பழிய போட்டு கொண்டு வந்து இங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல இடையில இந்த ஹெட் வந்து பேசுறதுக்காக வருவாரு, அவரையும் பிடிச்சு திட்டி விட அந்த ஆளுடைய அசிஸ்டன்ட் உள்ள கூட்டிட்டு போயிடுறான். சரி சரி, நீங்க இங்க நின்னு பேச வேணாம், வாங்க உள்ள போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிட அந்த சமயத்துல இந்த யாங் பொண்ணு அங்க வந்துட்டு, என்னாச்சு, ஏன் இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. லூ பிரதர் ஆல்ரெடி கோவத்துல இருக்காரு, நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறதுக்கு, இங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இங்க வந்தேன்னு சொல்ல யான்சியும், அந்த ஹெட்டை பத்தி எனக்கும் நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க லூ பிரதர், அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்க உள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்துல இந்த லீ கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்க அவனை எவ்வளவோ குடும்பப்படுத்தணும், அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான், ரொம்ப ஸ்டபனா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லீயும் அவன் ஒரு போலீஸ்காரன், அவனை இவ்வளவு சாஃப்டா எல்லாம் ஹேண்டில் பண்ணா அவன் வாயவே திறக்க மாட்டான், அவனை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கணும், அவன் வாயை திறக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவன் படுத்துற கொடுமையில அவன் செத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட வச்சுக்கிட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய முடிவு ரொம்ப மோசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க யான்சி லூ பிரதரை உள்ள கூட்டிட்டு வந்து பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு உள்ள போய் விசாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்கு, என்னால உள்ள போக முடியும், என் கூடயே என் கூட வேலை செய்யற மாதிரி நீங்களும் என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள வந்து அவனை போய் பார்க்கலாம்,
எனக்கு தெரிஞ்சு இந்த லீ கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது. போலீஸ் ஹெட் கிட்ட இருந்து ஏதாவது கறக்கலான்னு தான் அவன் முயற்சி பண்ணி அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானா இருக்கும். நானும் அந்த பையனை பார்த்திருக்கேன். ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தான். இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவனை கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிருக்கான். அவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். நாமளா உள்ள போலாம் அப்படின்னு சொல்ல லூ பிரதரும் நான் டைம் பார்த்தப்பயே அவன் ரொம்ப நேர்மையா நடந்துகிட்டாமா. அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி. அவனை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். யான்சியும் அங்க போறதுக்காக ஜஸ்டிஸ் ஆபீஸோட ஒரு டோக்கன் எடுத்து கொடுத்து இதை நீங்க வச்சுக்கீங்க, நம்ம 3 பேருமே போகலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே அங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த லீஜனோட ஆபீஸ் அவனுடைய கோட்டை மாதிரி போல இருக்கு. அங்க ஒரு ஆளை அடிச்சு செம்மையா அடிச்சு ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு அவன் மேல எல்லாம். அப்படி குத்து உயிரும் கொலை உயிரமா கொண்டுட்டு போய்கிட்டு இருக்க சீச்சி பார்த்துட்டு பயந்து போயிடுறா. இவர் செத்து போயிடுவார் போல இருக்கே, பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் உன்னைய, ஏன் கூட வான்னு சொல்லிட்டு யான்சியும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உள்ள போறதுக்காக காவலாளி கிட்ட நாங்க உள்ள போகணும், ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்ல அவங்க உள்ள யாருமே போக கூடாது, நீங்க கிரிமினல்ல விசாரிக்கிறேன்ட்டு அவங்கள தப்பிக்க விட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது, உள்ள போக கூடாது, லீ அமைச்சர்கிட்ட நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள வரலாம்னு சொல்ல நாங்க ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு எங்க வேணாலும் உள்ள போய் விசாரிக்கிறதுக்கு ஆர்டர் இருக்கு, ஒழுங்கா எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்லி யான்சி சொல்ல அவனும் கொஞ்சம் பயந்துட்டு சரி உள்ள போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட லூ பிரதர் உள்ள போறாரு. ஆனா அவன் மறைக்கிற மாதிரி போக லூ பிரதர் முறைச்சு பார்க்க அவரையும் விட்டுற சீச்சி உள்ள போகலான்னு பாக்க சீச்சியை மறைச்சு நின்னுக்கிறான். 2 பேரும் மட்டும் போகட்டும், நீங்க உள்ள போக வேணாம்னு சொல்ல யான்சி பாக்குறாங்க. அவளும் ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளை உள்ள விடுங்கன்னு சொல்ல சீச்சிக்கு கொஞ்சம் அந்த ஆள் ரத்தத்தோட போனதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு இல்லையா, அதனால இல்ல நான் வரல, நீங்க 2 பேரும் மட்டும் பார்த்துட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. இந்த போலீஸ் கேட்ட அடைச்சு வச்சிருக்கிற ஜெயிலுக்குள்ளேயும் போக அவனை செம்மையா போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. யான்சியும் பக்கத்துல போயிட்டு மிஸ்டர் சுஷன் நான் தான் வந்திருக்கேன் யான்சின்னு கூப்பிட அவனும் எழுந்திருக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு வரான். கை காலெல்லாம் உடைச்சிருப்பாங்க போல இருக்கு. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, அந்த லீக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்க. ஜஸ்டிஸ் ஆபீஸோட ஹெட்டே நான் தான், எனக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த லீ உங்களை கொண்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்கான்னு கேட்க இவன் அடிபட்டு நொந்து போய் இருக்கிறத பார்த்து நம்ம லூ பிரதரும் அப்படியே திரும்பிக்கிறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த போலீஸ் ஹெட்டும் நீங்க எதை விசாரிச்சாலும் யூஸே கிடையாது, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க, எதா இருந்தாலும் விசாரிச்சு நான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்க அவன் நீங்க இந்த கேஸை விசாரிக்காதீங்க, இது உங்க உயிருக்கு ஆபத்து, இங்க இருந்து நீங்க கிளம்பிருங்க, இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க லூ பிரதர் பாக்குறாரு. அவரு திரும்பி பார்த்து சுஷன் இங்க பாரு, என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்ட்டு அவருடைய டோக்கனை எடுத்து காட்டி நீ இதுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பேன்னு சொன்னால, ஆனா நீ இப்ப வரைக்கும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாத இருந்திருக்கல அப்படின்ட்டு அவருடைய டோக்கனை காட்ட அவனுக்கு அந்த டோக்கனை பார்த்த உடனே அப்படியே அழுக வர மாதிரி ஆயிடுது. லூ பிரதர் நீங்களா அப்படின்ட்டு அவனுக்கு லூ பிரதரை பார்த்த உடனே அழுக வர மாதிரி ஆயிடுது. அப்படியே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு யான்சி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்ல யான்சியும் அவங்க புக்கை எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுஷனும் அங்க என்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்றான். ஆக்சுவலா இவங்களுக்குன்னு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு சம்பளமுமே வராது, இவங்க போலீஸ் ஹெட் தான், ஆனா எந்த ஒரு சம்பளமும் வராததால அங்க உள்ள மக்கள் அங்க உள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் கொஞ்சமா பணம் அவங்களுக்காக ஹெல்ப் தேங்க்ஸ் சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த பணத்தை தான் இவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க போல இருக்கு. இப்ப ஜெனரல் மூ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல லீடர்னு யாருமே கிடையாது. அதுக்கு பதிலா இந்த ராஜமாதா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லீய தான் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க அந்த ஊரை பாத்துக்கிறதுக்காக. இவன் அங்க போனவன் இவங்களுக்கு மக்கள் தர காசெல்லாம் இவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல கேஸ் போட்டிருக்கான். அப்படிதான் இவனை இங்க கொண்டு வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து சூஷனுக்கு ஒரு டவுட் இருக்கு லீ மேல, அந்த ஊரை எப்படியாவது தான் கையில எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவனோட எண்ணம் போல இருக்கு லீக்கு. அந்த விஷயத்தையும் யான்சிக்கிட்ட சொல்ல யான்சிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அந்த சமயத்துல இந்த லீயும் அங்க வந்துடுறான். லீ வந்துட்டு லூ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்னுடைய கைதி கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க கேட்க 2 பேரும் அப்பதான் அவனை திரும்பி பாக்குறாங்க. யான்சி மேடம் நீங்க வந்திருக்கீங்களா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்க நான் இந்த கேஸை விசாரிக்கிறதுல நான் தான் சீஃப், அதனால மெயின் குற்றவாளியை நான் தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு அசிஸ்டண்டா இவர் வந்திருக்காருன்னு சொல்ல என்ன நீங்க 2 பேரும் பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ அகேன்ஸ்டா நடந்துக்கிற மாதிரி தெரியுது, நான் சந்தேகப்படுற ஆள நான் கொண்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், சரி நீங்க விசாரிச்ச வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க நான் விசாரிச்ச வரைக்கும் என்னுடைய வேலை நான் அதை நோட் டவுன் பண்ணி வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் நான் அதை தீர விசாரிச்சு குற்றவாளி யாரு உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்ல ஆமா உண்மையான குற்றவாளிக்கு நானும் தண்டனை கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், அதனாலதான் இந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்திருக்கேன், இன்னமும் விசாரிக்க தான் போறேன், அவனுக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ தெரியலங்கிற மாதிரி சொல்ல
லூ பிரதர் பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் கேஸ விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவி பையனை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறியன்னு சொல்லி லூ பிரதர் அவங்க கிட்ட சண்டைக்கு போற மாதிரி பேசவும் இந்த போலீஸ் ஏட்டு பாக்குறான். லூ பிரதர் யான்ஷி நீங்க 2 பேருமே இங்க இருந்து போயிடுங்க, பிரச்சனை வேண்டாம், இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போய் உட்காந்துக்கிறான். இந்த லீயும் அவங்க 2 பேத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க 2 பேருமே என்னை கேட்காம உள்ள வந்திருக்கீங்க. யான்ஷி ஏதோ உங்க முகத்துல தெரியுது, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு டைம் இந்த இடத்துக்கு இங்க வந்துறாங்க. நான் சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்த ஆளை எனக்கு விசாரிக்க தெரியும். நீங்க இங்க வந்து விசாரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இன்னொரு டைம் இங்க வந்தீங்க என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு மிரட்ட. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இந்த லீ என்ன பண்ண காத்திருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.